காசஸ் ஆஃப் டயாபெட்டிக் ஃபுட் நியூரோபதி. சர்க்கரை நோய் இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வச்சிக்கல, மெயின்டைன் பண்ணிக்கல, ஒரு பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னும்பொழுது புறநரம்பு மண்டலம் அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய, அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னும் போது, அதாவது கால்களுக்கு தேவையான போஷாக்க ரத்தம் அளிக்கிறது. இந்த ரத்தத்தை எது கொண்டு போகுது? இரத்த குழாய்கள். இரத்த குழாய்களுடைய சுவரை பாதிப்படைய செய்கிறது. அதிகமான சுகர் லெவல், அதாவது அதிகமான கட்டுப்பாடற்ற சர்க்கரை, ஸ்பெஷலி கேபிலரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த தந்துரிகள்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இது பாதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ரத்தத்துக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை இதனுடைய தான் கொண்டு போகுது, ரைட்டா? அப்போ இது அஃபெக்ட் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தேவையான ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரிஷன் கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்னும் போது செல்களில் டேமேஜ் வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஷ்யூ பாதிப்படையும். டிஷ்யூக்களில் பாதிப்படைஞ்சாலும் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே அது பாதிப்பு அடைய வைக்கும். ஸோ இதனால் வரக்கூடியது தான் டயாபெட்டிக் ஃபுட் நியூரோபதி. இதற்கு ரீசன் என்னன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போது டயாபெட்டிஸ் சர்க்கரை அதிகமாச்சுன்னா இந்த நியூரோபதி ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எதை நோக்கி இருக்கணும்? சுகரை குறைக்கிறத நோக்கி தான் இருக்கணும்.